வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1 சீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2022லேருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சருக்கு கேட்ட 20 கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, with the help of dash memory we can reduce the memory access time. ஸோ எந்த மெமரி மூலயமா நம்ம வந்து மெமரி ஆக்சஸ் டைமை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெமரி ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன தெரியணும். மெமரி ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிபியூக்கு தேவைப்படுற டேட்டாவை நம்ம மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணிட்டு வருவோம். இதுதான் ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ஸோ ப்ரைமரி மெமரினா நம்ம ரேமு ரோம் தான் ப்ரைமரி மெமரி. செகண்டரி மெமரினா ஹார்ட் டிஸ்க் மெமரி. கேட்ச் மெமரி அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரைமரி மெமரியில் இருக்கிற டேட்டாஸை எதெல்லாம் நம்ம ரீசெண்டாக அக்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேட்ச் மெமரியில் நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ, இப்போ வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் நம்மளுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்ச் மெமரியில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ விச் மெமரி, இதில் 3 மெமரி, செகண்டரி மெமரி, ப்ரைமரி மெமரி, கேட்ச் மெமரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டம் சிபியூக்கு ஏதாவது டேட்டா வேணும்னு சொன்னால் அது வந்து கேட்ச் மெமரியில் சர்ச் பண்ணும். கேட்ச் மெமரியில் இல்லாட்டி ப்ரைமரி மெமரிக்கு போகும். ஓகேங்களா? ப்ரைமரி மெமரி இல்லாட்டி செகண்டரி மெமரிக்கு போகும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எது வந்து ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணுது? கேட்ச் மெமரி தான் போய் சர்ச் பண்ணுது. அப்போ எது ரெடியூஸ் தி மெமரி அக்சஸ் டைம்? ஆன்சர் வந்து கேட்ச் மெமரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஹீப் அண்ட் ஹை கெப்பாசிட்டி ரேம்ஸ். ஸோ இந்த இடத்துல எஸ்டி ரேம், ஹை கெப்பாசிட்டி ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வில் கம் அண்டர் ப்ரைமரி மெமரி. நெக்ஸ்ட்டு ஹீப் பற்றி பார்க்கலாம். ஹீப் வந்து இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ ஹீப் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ட்ரீலேயே வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். இதுதான் வந்து ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஹீப்லேயே வந்து 2 விதமான ஹீப் இருக்குது, மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப். மின் ஹீப்னா வந்து எப்போவுமே மினிமம் வேல்யூ வந்து இந்த இடத்துல ஹெட்டில் இருக்கும். மேக்ஸ் ஹீப் அப்படின்னா எப்போவுமே மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஹெட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ஹீப். இப்போ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து எது மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அது எப்போவுமே வந்து டாப்பில் இருக்கும். ஸோ கேட்சில் நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸ் ஹீப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ வாலடைல் மெமரி. ஸோ வாலடைல் மெமரி அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ணுற டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டா வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். வாலடைல் மெமரினா நம்ம சேவ் பண்ணுற டேட்டா வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா வந்து அது டெலீட் ஆகிடும். இதெல்லாம் வந்து வாலடைல் மெமரி அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹையர் லெவலில் பார்க்கறதுனால வாலடைல் மெமரினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வந்து ரோம், எஸ்டி ரோம், டைனமிக் ரோம், இபி ரோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாலடைல் மெமரி. நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டோன்னா அது வந்து திருப்பியும் அழியாது. நம்ம வேணும்னா இப்போ இஇபி ரோம், எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவைப்பட்டால் திருப்பியும் ஃப்ளாஷ் பண்ணி அழிச்சிக்கலாம். ஸோ இந்த மெமரிலாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற எம்பெடட் சிஸ்டம், கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஏசி, அங்கே தான் வந்து இந்த வாலடைல் மெமரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைம் இப்போ வாஷிங் மிஷினில் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். குவிக் 30, காட்டன், லெனின் அப்படின்ற மாதிரி, சில்க் சாரீ அப்படின்ற மாதிரி, சில்க் அப்படின்ற மாதிரி 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ குவிக் 30 அப்படின்னு சொன்னால் 30 மினிட்ஸில் வாட்டர் லெவல் வந்து இந்த லெவல் செட் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம திருப்பி அழிச்சு மாற்ற வேண்டாம். இதே வந்து ரேம் மெமரி அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மெமரி தான் ரேம் மெமரி. ரேம் மெமரியில் நம்ம வந்து ஃபோட்டோ ஏற்றுவோம், ஃபோட்டோவை டெலீட் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ரேம் மெமரி. சரியா? ஸோ நம்ம வந்து தேவைப்பட்ட டேட்டாவை அழிச்சிக்கலாம், வச்சுக்கலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம், டேட்டாவை எடிட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ரேம் மெமரி. அதனால தான் ரேம் வந்து வாலடைல் மெமரி. நமக்கு தேவைப்பட்ட டேட்டாவை மாற்றி எழுதிக்கலாம். இதே வந்து நான் வாலடைல் மெமரி அப்படின்னா நம்ம வந்து டேட்டாவை திருப்பி அழிச்சு மாற்ற முடியாது. வாஷிங் மிஷின்லையோ இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்லையோ ஏசிலையோ ஒரு டைம் ப்ரோக்ராம் எழுதிட்டாங்கன்னா திருப்பியும் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் நம்ம போய் அந்த கடையில் கொடுத்து அந்த பிசிபி போர்டில் ஃபுல்லாக மெமரியை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ சாம்சங் ஒரு வாஷிங் மிஷினுக்குனா அந்த மாடலுக்கு என்ன ப்ரோக்ராமோ அதை ஏற்றுவாங்க. ஓகேங்களா? அது வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் மூலியமாக திருப்பியும் நம்ம ப்ரோக்ராம் ஏற்றுவோம். அதுதான் வந்து நான் வாலடைல் மெமரி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் வாலடைல் மெமரி வந்து ஃப்ளாப்பி டிஸ்க்கு, சிடி, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் வாலடைல் மெமரி. இதே வந்து நம்ம ஃபோனு, நம்ம யூஸ் பண்ணுற பென் ட்ரைவ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாலடைல் மெமரி. நெக்ஸ்ட்டு, name the component that is used to resolve the difference that exists between central processing unit and IO devices. ஸோ எந்த காம்பனண்ட் இஸ் யூஸ் டு ரிசால்வ்னா என்னது? பிரிக்கிறது, ஒரு பிரித்து பார்க்குறது அப்படின்ற மாதிரி, பிரித்து அறிதல். ஓகேவா? ரிசால்வ் த டிஃப்ரென்ஸ் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் IO டிவைசஸ். ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொன்னால் நம்மளோட CPU.
ஐஓ டிவைசஸ்னால் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற கீபோர்டு, மவுஸு, மானிட்டர் இதெல்லாம் தான் வந்து ஐஓ டிவைசஸ். ஒரு ப்ராசஸருங்கிறது ஒரு சின்ன ஒரு சிப் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அது கூட நம்ம தான் பிசி ஒன்றா ஆட் பண்ணி இந்த மாதிரி பெரிஃபரல் டிவைசஸ்லாம் ஆட் பண்ணி, பெரிஃபரல் டிவைசஸ்னால் உதிரி பாகங்கள் அதெல்லாம் என்னது, இந்த கீபோர்டு, மவுஸு, இந்த அந்த டப்பா இதெல்லாம் தான் வந்து பெரிஃபரல் டிவைசஸ். அந்த சிபியு வைக்கிற இது பிசி பில் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், பெரிஃபரல் டிவைசஸை ஆட் பண்ணுறோம். இந்த பெரிஃபரல் டிவைசஸை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கேபிள்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டர்ஃபேஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இன்டர்ஃபேஸ் யூனிட் தான் வந்து சிபியூவையும் ஐஓ டிவைஸையும் கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஷினு, system bus connects the major components of computer using dash. ஸோ சிஸ்டம் பஸ் கனெக்ட்ஸ் தி மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸிங். சிஸ்டம் பஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா. ஒரு ப்ராசஸரில் சிபியூ இருக்கும், மெமரி இருக்கும், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இருப்பாங்க. அதோட இன்னொரு மேஜர் காம்பனன்ட் யார் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பஸ். சிஸ்டம் பஸ்லேயே 3 இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல் பஸ், அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ். டேட்டா பஸ்னால் அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது. அட்ரஸ் பஸ்னால் அந்த டேட்டா எந்த அட்ரஸில் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு நம்மளுக்கு சொல்கிறது, அந்த எடுத்துகிட்டு வர்றது, அட்ரஸ் மூலியமாக டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வர்றது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பஸ்னால் வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸாக பாஸ் பண்ணுறது, ப்ரியாரிட்டிக்கு, ஃப்ளாகுக்கு அந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸாக பாஸ் பண்ணுறது. ஸோ சிஸ்டம் பஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சிஸ்டம் பஸ். இந்த கொஷினை இன்னும் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, சிஸ்டம் பஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் டேஷ் காம்பனன்ட்ஸ், டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ் அண்ட் கண்ட்ரோல் லைன்ஸ். இந்த இடத்துல கண்ட்ரோல் பஸ்ன்னு சொல்லலாம், கண்ட்ரோல் லைன் சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து சிஸ்டம் பஸ் கனெக்ட்ஸ் தி மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸிங் டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ் அண்ட் கண்ட்ரோல் லைன்ஸ். நெக்ஸ்ட் கொஷினு, memory that holds a copy of most frequently used instruction is dash. ஸோ முன்னாடியே பார்த்துட்டோம், ஒரு மெமரினா ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, கேஷ் மெமரி, இந்த 3 மெமரி தான் இருக்குது. இந்த 3 மெமரியில் எது வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஹோல்ஸ் த காப்பி ஆஃப் தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன்னா கேஷ் மெமரி. ஓகேவா. அடுத்த கொஷினு, where is the operand placed in immediate addressing? ஸோ இந்த இடத்துல இம்மீடியட் அட்ரஸிங் அப்படின்றது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. மற்றபடி ஈஸியாக பாருங்கள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ இந்த இடத்துல வந்து add R4, R3 அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுங்கிறது வந்து ஆப்பரேட்டர். ஓகேவா. நம்ம நிறைய ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த ஆடுங்கிறது வந்து ஆப்பரேட்டர். அதை தவிர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆப்ரேட்டரும் ஆப்பரன்ஸும் இருக்கும். இந்த இடத்துல R4, R3ங்கிறது ஆப்பரண்ட். ஓகேங்களா. ஸோ வேர் இஸ் த ஆப்பரண்ட் பிளேஸ்ட் இன் த இமீடியட் அட்ரஸிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயுமே ஆப்ரண்ட் எங்கே இருக்கும், எந்த அட்ரஸிங் மோட்லேயுமே ஆப்ரண்ட் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்கும். இந்த இடத்துல இமீடியட் அட்ரஸிங்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். In register addressing mode, the operands are supplied from dash. So register addressing mode, இந்த இடத்துல வந்து நிறைய அட்ரஸிங் மோட்ஸ் பார்த்தோமா, ரெஜிஸ்டர், டைரக்ட், இமீடியட், டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெஜிஸ்டர், இன்டைரக்ட்னு. அதில் ரெஜிஸ்டர் டைரக்டும் ரெஜிஸ்டர் இன்டைரக்டும் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஓகேங்களா. இன் ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் the operands are supplied from dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பரன்ஸ் எங்கேருந்து சப்ளைட் பண்ணுறாங்க, ஆப்பரன்ஸ்னால் என்னது, ஸோ முன்னாடி பழைய இதுலேயே பார்த்தோம். ஆப்பரண்ட்னா இந்த இடத்துல வந்து R4, R3ங்கிறது ஆப்பரண்ட். ஸோ ஒரு அட்ரஸிங் மோட் இருக்குது. அந்த இடத்துல வந்து அது இமீடியட் அட்ரஸிங் மோடாக இருக்கலாம், ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடாக இருக்கலாம், எந்த அட்ரஸிங் மோடாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடுன்னு கேட்டிருந்தாங்க. ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடுக்கு ஆப்பரன்ஸ் எங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த இடத்துல மெமரி இன்புட் ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டரே கிடையாது. ஓகேவா. மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், இப்படின்ற ரெஜிஸ்டர்ஸ் தான் நம்ம ப்ராசஸரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மெமரி இன்புட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்டரே கிடையாது. ஆன்சர் வந்து மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். இந்த இடத்துல மெமரின்ற கீவேர்டு இல்லை, அது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரன்ஸ் எங்கே இருக்கும், ஆப்பரண்ட்னா வந்து இந்த R4 மெமரியோட வேல்யூ இதெல்லாம் வந்து ஆப்பரண்ட். ஸோ ஆப்பரண்ட் எங்கே இருக்கும், டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் கொஷினு, வாட் இஸ் த ஆப்ரேஷன் கோட் ஃபார் ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில்
இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்குன்னு. அப்படின்னா வந்து ஒரு ப்ராசஸருக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ்னு ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். அதில் ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டடை எடுத்து கொடுக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து கரண்ட்டாக எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர் விச் கேன் டினோட் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனா, ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனா, இல்லை இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷனா ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோமா, அதை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் தான் தெரியும். அதில் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, கொஷின் வந்து ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 0லேருந்து 11 அப்படின்ற பிட்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெமரி அட்ரஸை டினோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் அடுத்த 3 பிட்டு 12, 13, 14 வந்து அதோட ஆப் கோடை ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆப் கோட் வந்து மெமரி ரெஜிஸ்டருக்கு இந்த 111 தவிர என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த 15th ரெஜிஸ்டர் 15th இந்த பிட் வேல்யூவில் 1ன்னு இருக்கணும். அது வந்து அப்போனா இட் டினோட்ஸ் மெமரி இன் ரெஃபரன்ஸ் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 0லேருந்து 11 முடியும் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த 12 to 14ல் 111 அப்படின்னு 111 இருக்கணும். அதுக்கப்புறம் இதோட 15th வேல்யூவில் வந்து 0 அப்படின்னு இருக்கணும். லெஃப்ட் மோஸ்ட் பிட்டில் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆப் கோட் வேல்யூ வந்து 11ன்னு இருக்கணும். அதோட லெஃப்ட் சைடில் 1ன்னு இருக்கும். 0ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். 1 இருந்துச்சுன்னா அது வந்து இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இடத்துல கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the operation code of the register reference instruction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஆப் கோட் இந்த இடத்துல வந்து 3 1 இருக்கணும், லெஃப்ட் சைடில் வந்து 0ன்னு இருக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப் கோட் 111 with 0 in the left most bit. இதே வந்து ஆப் கோட் 111 with 1 with the left most bit அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆப் கோட் 111 அப்படின்னு சொன்னால் இந்த 110 அப்படின்னு சொன்னால் அது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் இது ரெண்டுமே வந்து மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. இந்த இடத்துல என்னென்னா 111 தவிர எல்லா ஆப் கோடுமே வந்து மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ கேன் பி யூஸ் டு ரெப்ரசன்ட். ரொம்ப ஈஸியான கொஷின். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்குது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோட ரேஞ்ச் வந்து 3.14 × 10⁻−38 to 3.4 × 10⁻+38. ஸோ இந்த ரேஞ்சில் வெரி ஸ்மால் நம்பர்ஸும் வரும், வெரி லார்ஜ் நம்பர்ஸும் வரும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கேன் பி யூஸ் டு ரெப்ரசன்ட் போத் வெரி ஸ்மால் அண்ட் வெரி லார்ஜ் நம்பர். நெக்ஸ்ட் கொஷின், டைனமிக் லோடிங் இஸ் டேஷ். ஸோ டைனமிக் லோடிங் அப்படின்னு சொன்னால் இந்த லோடிங்லேயே 2 டைப் இருக்குது. டைனமிக் லோடிங், ஸ்டாட்டிக் லோடிங்னு இருக்குது. ஸ்டாட்டிக் லோடிங்னா ப்ரீடிஃபைன்டாகவே வந்து எல்லா அப்படின்னா ஒரு மெஷினை நம்ம லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கம்பைலரில் கொடுத்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா அதுக்கு தேவையான வேல்யூ, இப்போ ஏனா A = 10, B = 20 அப்படின்றத ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். அது வந்து ஸ்டாட்டிக் லோடிங். டைனமிக் லோடிங்னா அந்த டைமில் தான் நம்ம கம்பைலரில் கொடுக்கும் போது தான் அது வந்து லோட் ஆகும். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து டைனமிக் லோடிங் இஸ் லோடிங் அ ரொட்டீன் ஒன்லி வென் இட் இஸ் ரிக்வயர்டு. முன்னாடி எடுத்து வச்சுக்காது. எப்போ தேவையோ அப்போ தான் ஏவோட வேல்யூ போய் ஃபெச் பண்ணிட்டு வரும் மெமரியிலேருந்து, பியோட வேல்யூ மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணிட்டு வரும். ஸோ loading a routine only when it is called dynamic loading. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லோடிங் மல்டிபிள் ரொட்டீன்ஸ் அப்படின்றது வந்து லிங்கிங்கில் வரும். ஸோ வந்து லிங்கிங்கில் வந்து டைனமிக் லிங்கிங், ஸ்டாட்டிக் லிங்கிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து நம்மளுக்கு தேவையான ரொட்டீன்ஸை வந்து நம்ம வந்து அந்த ரொட்டீன்ஸை வந்து நம்ம லிங்கிங்கில் வந்து எல்லாத்தையும் ஒரு டேபிளாக போட்டு வச்சுருப்போம், நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். இது வந்து லோடிங் மல்டிபிள் ரொட்டீன்ஸ் வந்து டைனமிக் லிங்கிங்கில் வரும். லோடிங் த ரொட்டீன் இன் ரேண்டம் ஆர்டர் தப்பு. லோடிங் த ரொட்டீன் அட் கம்பைல் டைம் இது வந்து பார்த்திங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் டைனமிக் லிங்கிங். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம வந்து டைனமிக் லோடிங்கில் நம்ம வந்து அந்த டேட்டாவை உள்ளே கொண்டு வருவோம். ஸோ
ஆன்சர் வந்து லோடிங் ரொட்டீன் ஒன்லி வென் இட் இஸ் ரிக்வயர்டு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.